டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் நடந்த போராட்டம் வந்து அங்கே மாணவர்கள் மட்டும் கிடையாது, பல வகையான மக்கள் அங்கே கலந்து கொண்டார்கள். அவருடைய போராட்டம் நீட்டு தேர்வு சம்பந்தமாக அதை சரி செய்கின்ற ஒரு முயற்சி. அது இல்லாமல் அதுக்கு முன்பாக இந்த சோனம் வாங்சுக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 22 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கின்ற நிலையில் ஒரு பதட்டமான ஒரு சூழல். எங்களுடைய நிலைப்பாடு மொத்தம் பிஎம்கேடைய நிலைப்பாடு வந்து நீட்டு தேர்வு இருக்கக்கூடாது. அதில் நீட்டு தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, தமிழகத்திற்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. அதில் பல குளறுபடிகள்லாம் இருக்கிறது. அது நீட் தேர்வு என்பது ஒரு வணிகமயமாக்கப்பட்ட ஒரு தேர்வு. தகுதி இல்லாத மருத்துவர்கள் எல்லாம் அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுகின்ற ஒரு தோல்வி அடைந்த ஒரு தேர்வு. அது அகற்ற வேண்டும் என்ற நோக்கம்தான். இதை புரிந்து கொண்டு இந்திய அரசு நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அந்த தேர்வை மாநில அரசுகளுக்கு அதை விட்டுவிட வேண்டும். மாநில அரசின் உரிமை அது. அதை அந்த அளவுக்கு அந்த நீட்டு தேர்வை வந்து இன்று அந்த தேர்வு தாள்லாம் வந்து வெளியிட்டு வந்ததெல்லாம் ஆண்டுதோறும் வெளிவருகிறது. ஆனால் இந்த வருஷம் தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ மோசமான ஒரு தேர்வு அதை நடத்துவது அர்த்தம் கிடையாது. அதை எதிர்த்து தான் மக்கள் அங்கே போராட்டம் செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு போராட்டம் என்றால் அமைதியான முறையில் இருக்க வேண்டும். அரசும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். காரணம், இது மாணவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு போராட்டம் என்றால் அதை புரிந்து கொண்டு நேற்றும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. நடத்திய பிறகும் கொஞ்சம் அசம்பாவிதம். ஆனால் அதில் மாணவர்கள் இல்லை, அதில் சில ஊடுருவர்கள் உள்ள வந்து அந்த பேரணியை வந்து ஒரு வேறு விதமாக திசை திருப்பி, அதனால தான் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கிறது. தமிழகத்துக்கு மிக முக்கிய பிரச்சனை மேகதாது பிரச்சனை தான். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இன்னைக்கு மேகதாதுவை அணையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அத்துணை நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் அத்துணையும் ஒன்றாக இதில் வந்து நான் திமுக, அண்ணா திமுக, நான் பாமக, நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை, எல்லாமே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒன்றா சேரணும். இதுதான் அவசியமானது. அப்படி தான் இந்த அணையை தடுக்க முடியும். இது அவசியமானது. இது எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இதில் எல்லாமே பண்ணணும். இன்னும் தேவைப்பட்டதுன்னா இங்கே டெல்லி அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மேகதாது சம்பந்தமாக போராட்டம் பண்ணுறதுக்கும் தயங்கக்கூடாது. அது நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம். அதில் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அரசியல் அழுத்தம் அத்தனையும் தர வேணும். இடையில தமிழக முதலமைச்சர் அவர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் போன்ற அத்தனை அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். அரசியல் அழுத்தம் கொடுக்கணும், சட்ட அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 10 நாளில் வந்து அமைச்சர் நிர்மல்குமார் வந்து மேகதாது விவகாரத்தில் வந்து வேறு மாதிரி ஒரு முடிவெடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்பு வந்து அனைத்து கட்சிகளுக்கு தெரியப்படுத்தணும். இது வந்து டிவிகே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அதனால் இது வந்து எங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு ஒருமித்த கருத்து உள்ள முடிவாக எடுக்கணும். ஏன்னா சமீபத்தில் டெல்லியில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, மேகதாது நடுவர் மன்றம்னு சொல்லிட்டு. அது வந்து சரியில்லாத ஒரு தீர்மானத்தில் ஒரு திருத்தம். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அத்துணை கட்சிகளும் அழைத்து சென்று அத்தனை கட்சியும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு பல ஒருமித்த கருத்து உள்ள முடிவுகளை எடுக்க வேண்டும். காவேரி இது மேகதாது காவேரி எல்லாமே இப்போ தண்ணி இல்லை. இப்போ இங்கே குறுவை சாகுபடி வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது சம்பாவுக்கு தண்ணி கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. தென்மேற்கு பருவம் வந்து கிட்டத்தட்ட 65% இன்னும் குறைவாக இருக்குது. அது இந்த வருஷம் வந்து எல் நீனோ எஃபெக்ட், சூப்பர் எல் நீனோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கருத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும். ஒன்று இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை அரசு செய்ய வேண்டியது என்னன்னா, விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கூட்டுறவு கடன்களை உடனடியாக ரத்து செய்யணும். சிறு குறு விவசாயிகள்லாம் பார்க்கக்கூடாது, ரத்து செய்யணும். ரத்து செய்தால் தான் விவசாயிகள் உயிர் வாழ முடியும். ரெண்டு விவசாயிகள் ஒரு நாளைக்கும் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் மனசில் வைத்து முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த கடன்களை விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன்களை ரத்து செய்ய வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும். இல்லை, இப்போ கடந்த காலத்தில் இதை தான் செஞ்சாங்க, இவங்களும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
அதனால் ஒரு டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் செஞ்சால் இதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. விமர்சனம் பண்ணுங்க, அரசியல் விமர்சனம் பண்ணுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் யார் இருந்தாலும், முதலமைச்சர் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அப்படி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. நன்றி.